அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்து. அன்பார்ந்த பீஸ்னிகா மற்றும் பீஸ் ஃபவுண்டேஷன் மற்றும் அனைத்து அல்ஹம்துலில்லாஹ். இந்த அப்டேட் என்பது நமது முஜீப்நகர் சைட் லான்ச் பற்றிய 3 முக்கிய கருத்துக்கள் அடங்கியது. ஒன்று, முஜீப்நகர் சைட் லான்ச் எவ்வாறு நடந்தது. இரண்டாவது, முஜீப்நகர் சைட் லான்ச் வந்து யாரெல்லாம் புக்கிங் செய்தாலோ அவர்களுக்கு பத்திரப்பதிவு சம்பந்தப்பட்ட விஷயம். மூன்றாவது, யாரெல்லாம் முஜீப்நகர் சைட்டுக்கு லான்ச்சிற்கு வந்து கூட்ட அதிகம் காரணமாக புக்கிங் செய்ய முடியாமல் சென்று விட்டீர்கள் மற்றும் அந்த லாஞ்சிற்கு வர முடியாதவர்கள் ஆகிய 3 நபர்களுக்கான அப்டேட் இது. அல்ஹம்துலில்லாஹ். முதல் அப்டேட், அதாவது இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் அழைப்புதலை ஏற்று வந்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நிறுவனத்தின் சார்பாக ஜஸாக்கல்லாஹ் ஹைர், நன்றிகள், வாழ்த்துக்கள். இரண்டாவது, அந்த நிகழ்ச்சி ஆரம்பித்ததிலிருந்து முடியும் வரை பல கூட்டங்கள் இருந்தாலும் பரவாயில்லை என்று அந்த லாஞ்சில் முதலாக நடந்த முதல் நிகழ்வான குர்ஆன் ஓதப்பட்டு பாங்கு சொல்லப்பட்டு துவாவுடன் அந்த சைட் லான்ச் பற்றிய விஷயங்களை மக்கள் முன் எடுத்துரைக்கப்பட்டு இடத்துடைய முக்கிய தன்மைகள், அதனுடைய சிறப்பம்சங்கள் அனைத்தையும் மக்கள் முன் எடுத்துரைக்கப்பட்டு மக்கள் முன் அந்த சைட் லான்ச் செய்யப்பட்டு அதற்கு பிறகு ப்ரௌசர் கையில் ஒப்படைக்கப்பட்டு மக்கள் எல்லாரும் இடத்தை பார்த்தாங்க. அதுக்கு பிறகு புக்கிங் செஞ்சாங்க. அப்படி புக்கிங் செய்யும் போது அல்ஹம்துலில்லாஹ் என்ன நடந்துச்சு பார்த்தோம் அப்படின்னா, ஒரே பிளாட்டை பல பேர் புக்கிங் செய்ய வந்ததுனால கொஞ்சம் கூட்டம் அதிக நெரிசல் காரணமாக ஒரு சிலர் நமக்கு இந்த பிளாட் செட் ஆகலை, நமக்கு இந்த கூட்டத்தில் நம்ம எப்படி புக் பண்ணு சொல்லிட்டு ஒரு சிலர் சொல்லாமே வந்துட்டாங்க. அவங்க எல்லாத்துக்குமே இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாய்ப்பு கொடுக்க போறோம், அதுக்கு பின்னாடி பேசுவோம். ஸோ அந்த கூட்டம் அதிகமாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு கடைசி வரையிலும் ஒரு சில பிளாட்டுகளை சேஞ்ச் வந்தாலும் பரவாயில்ல புக்கிங் செஞ்சாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அவங்க அத்தனை பேருக்கும் நிறுவனத்தின் சார்பாக பாராட்டுகள். அல்ஹம்துலில்லாஹ். அன்று யாரெல்லாம் புக்கிங் செஞ்சீங்களோ உங்க அத்தனை பேருமே இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை உங்களோட ஐடி ஆதார் கார்டை வாட்ஸ்அப் மூலமா அனுப்பிச்சிருங்க. 14ஆம் தேதிக்குள்ள இன்ஷா அல்லாஹ் அதுக்குடைய முழு ரெடி கேஸ்ல பண்ணக்கூடியவங்க உங்களுடைய முழு தொகையை செலுத்திருங்க. நீங்க 15 நாள் கழிச்சு பணம் கட்டினீங்கன்னா உங்களுக்கு பத்திரப்பதிவு பட்டா தங்க நாணயம் கிடைக்காது. அது லாஞ்சிற்கு பிறகு புக்கிங் பண்ணவங்களுக்கு பத்திரப்பதியும் பட்டாவும் ஆஃபர் இருக்கு. அவங்க அந்த 14 பணம் கட்டி முடிக்கணும், இல்லைன்னா அவங்களுக்கு அந்த ஆஃபர் கிடைக்காது. இன்னொரு விஷயம் என்னன்னா, யாரெல்லாம் தவணை முறையில் நீங்க இன்ஷால்லா நீங்க வாங்குறீங்களோ அந்த டோட்டல் அமௌண்ட் 50% அமௌண்ட்டும் பத்திர காசு கொடுத்துருங்க. இறுதியாக அந்த 50% பணம் கட்டக்கூடிய இஎம்ஐ கிளைண்ட் வந்து நான் 25% கட்டுவேன், 30% கட்ட முடியும் அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு பிளாட் கிடைக்காது. ஏன் அப்படின்னா நம்மளும் போட்ட முதல்ல எடுக்க வேண்டியது இருக்கு. குறிப்பா பார்த்தோம் அப்படின்னா, அன்று தவணை முறையில் புக் பண்ணவங்களுக்கு 3 குழுக்கள் முறையில் 3 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அவங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு பரிசு வழங்கப்பட்டது, அவர்களுக்கு நிறுவன சார்பாக வாழ்த்துக்கள். அதே போன்று அன்று வந்து பலர் புக்கிங் செய்ய முடியல. அதே போன்று அன்னைக்கு லாஞ்சுக்கு வர முடியாத சில சூழ்நிலை வர முடியல. அவங்களுக்காக வேண்டி இந்த வரக்கூடிய சனி, ஞாயிறு, திங்கள், செவ்வாய் 8, 9, 10, 11 இந்த 4 நாட்கள் சிறப்பு புக்கிங் வச்சிருக்கோம். ஏன் இந்த சிறப்பு புக்கிங் வைக்கணும் அப்படின்னா, இன்ஷால்லா வரக்கூடிய ஒரு சில நாட்கள்ல நம்ம நோன்பு வரப்போகிறது. அதே போல பத்திரப்பதிவு ஆரம்பிக்க போறோம். இன்ஷால்லா இந்த பத்திரப்பதிவு எப்போ ஆரம்பிக்க போறோம்னா, ஒன்று வரக்கூடிய 12, 13, 14 ஆரம்பிப்போம். இல்லைன்னா இன்ஷால்லா 17, 18 பத்திரப்பதிவு ஆரம்பிச்சிருவோம். ஸோ அரசு மதிப்பு நிர்ணயத்தின் கொஞ்சம் தாமதத்தின் காரணமாக பத்திரப்பதிவு கொஞ்சம் தாமதமாகுது. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ இந்த 4 நாள் சிறப்பு புக்கிங்க்கு பிறகு நீங்க வந்து ஒரு 13ஆம் தேதியோ இல்ல 14ஆம் தேதி நீங்க வந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு அந்த ஆஃபர் கிடைக்காது இன்ஷால்லா. ஏன் அப்படின்னா இந்த ஆஃபர் முடிக்கிறோம். யாரெல்லாம் இடம் நீங்க வந்து வரலையோ வாங்க புக்கிங் பண்ணுங்க. அதே போன்று ரெடி கேஸ்ல பண்ணாங்கன்னா பத்திரப்பதிவும் பட்டா உங்களுக்கு ஆஃபர்ல வரும். இதுல தவணை முறை ஆஃபருங்கிறது 4 நாள் மட்டுமே இருக்கும். இந்த ரெடி கேஸ் உள்ள ஆஃபருமே அதற்கு பிறகு ஆஃபர் கிடைக்காது. ஆகவே இந்த 4 நாட்களை சரியா பயன்படுத்துங்க. இந்த 4 நாட்கள்ல நம்முடைய பழைய கிளைண்ட் யாராவது நீங்க கேட்டாங்க, ஏதாவது ஆஃபர் இருக்கான்னு சொன்னாங்க. யாரெல்லாம் புக்கிங் பண்ண வைக்கிறீங்களோ பழைய கிளைண்டோ இல்ல முஜீப் நகர்ல புக் பண்ணங்களோ உங்களுக்கு 2% கேஷ் ஆஃபர் கிடைக்கும். ஆகவே இந்த நாளை சரியா பயன்படுத்துங்க இன்ஷா அல்லாஹ். நம்மளோட முக்கியமான நோக்கம் இந்த புக்கிங்கை முடிச்சுட்டு பத்திரப்பதியை முடிச்சுட்டு இந்த மாதத்துக்குள்ள அடுத்த மாசம் ரமலான் மாதத்துல முழுமையாக வந்து இபாதத்திலையும் தக்காத்து தான தர்மம் சேர்ந்து நம்ம நேரத்தை செலவிட போறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த முஜீப்நகர் சைட் இன்னும் அதிகமான மக்களுக்கு பயன் தரக்கூடிய சைட்டாக மாறுவதற்கும் இதன் மூலம் அதிகமான மக்கள் வீடு கட்டுவதற்கும் துவா செய்யுங்க. எங்க நல்ல நோக்க நேரம் துவா செய்யுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.